கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, காலை தினத்தில் நம்ம செய்தியை பார்த்தோம். கலீலியாவில் கர்த்தர் நிறைவேற்றிற ஊழியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். காலை தினத்தில் உபவாச கூட்டத்தில் நம்ம பார்த்த செய்தி, கர்த்தர் யாரை சுகமாக்கினார்? குஷ்டரோகி கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கலீலியாவில் இயேசு செய்த அடுத்த ஊழியம் என்னன்னா, சூம்பின கை உடையவனை கர்த்தனவனை குணமாக்குறார். இது எங்க இருக்குன்னா, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 - 21, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 - 5, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6 - 7 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, சூம்பின கை உடையவனை கர்த்தனவனா சுகமாக்குறார். சூம்பின கைன்னா, ஒரு கை சின்னதா இருக்குது, ஒரு கை எப்போதும் இருக்கிறது போல நார்மலா இருக்குது. அந்த சூம்பின கையை தான் கர்த்தனவனை சுகமாக்குற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். கவனிக்கலாம், தேவனுடைய ஜெபாலயம் யூதருடைய ஜெபாலயம் சொல்லப்படல, அவர்களுடைய ஆலயத்தில் கர்த்தர் பண்ணாராம், பிரவேசித்தார். தேவ பிள்ளைகளே, தேவாலயம் வேற, ஜெபாலயம் வேற. சாலமோன் கட்டினது தேவாலயம், இடிக்கப்பட்ட தேவாலயத்தை செர்பாவேல் கட்டுறார், அது தேவாலயம். அதே தேவாலயத்தை கொஞ்சம் பெருசுபடுத்தி யாரு கட்டுறாருன்னா, ஏறது கட்டினார். இந்த ஏறது கட்டின ஆலயத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, 3 நாள்ல இது இடிக்கப்படும், 3 நாள்ல இது எழுமன்னு சொன்ன உடனே 46 வருஷமா கட்டப்பட்ட இந்த தேவாலயத்தை எப்படி இடிச்சு 3 நாள்ல எழுப்ப முடியும் சொல்லி இயேசுவினிடத்தில் ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறாங்க. தேவாலயம் என்பது தன்னை குறித்து நம்ம சொன்னார். சரி, அது அப்படியே இருக்கட்டும். தேவாலயம் வேற, ஜெபாலயம் வேற. ஜெபாலயத்தை எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னா, தேவ பிள்ளைகளே, ஜெபாலயத்தில் எத்தனை பேர் மெம்பர்ஷிப் இருப்பாங்கன்னா, 200 பேர் நம்ம இருப்பாங்க. அங்கங்கே ஜெபாலயங்களை ஏற்படுத்தி அதுல வேதப்பாரகர் என்ன பண்ண இருப்பாங்க. வருகிறவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை விலக்கி அவர்களுக்கு கற்றுத்தரும்படியாக தான் இந்த ஜெபாலயங்கள் காணப்பட்டது. இந்த ஜெபாலயத்தில் 200 பேர் இருப்பாங்க. இதுல யாராவது ஒருவர் பின்வாங்கி போவார்களா, இவங்களுக்காக 199 பேர் நம்ம பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. ஜெபித்து அவன் மனம் திரும்பி ஆலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு வந்த உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த 199 பேரும் அந்த ஜெப ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு அவனை ஜெபாலயத்தின் வாசல்ல படுக்க வைத்து மற்ற 199 பேர் என்ன பண்ணா, அவனை மிதித்து அவனை ஏறி வருவாங்க. இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்குது. உப்பு சாரமற்று போனா எதனால சாரமாக்கப்படும்? வெளியில கொட்டப்படுவதற்கும் மனுஷனால மிதிக்கப்படுவதற்கா ஒழிய வேற ஒன்றுத்திற்கும் உதவாதனவன சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டு இருக்கிற அவர்களுடைய ஜெப ஆலயம் என்பது இது பரிசேயருக்கு என்று ஒரு ஜெபாலயம் காணப்பட்டது. அந்த ஆலயத்துல நடந்த சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். 10 வாசிமா. அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒரு மனுஷன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். கவனிக்கலாம், சூம்பின கை உடையவன அவர்களுடைய ஜெபாலயத்துல இயேசுடைய பார்வைக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க, கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்காகன்னா, ஓய்வு நாளில் இவர் சுகம் கொடுப்பாரனா, இயேசுவை நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார் என்று குற்றப்படுத்தும்படி அவனை கொண்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, சூம்பின கை உடையவன், பிச்சைக்காரன், குருடன், சப்பானி எங்க இருப்பான்னா, ஜெபாலயத்துக்கு வெளியில இருந்து வருகிற ஜனங்களிடத்துல தான தர்மங்கள் கேட்டுன்னு இருப்பான். ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த சூம்பின கை உடையவனை இயேசுடைய பார்வையில படும்படியா ஓய்வு நாள்ல கொண்டு வந்து வச்சது யாருன்னு சொன்னா, இந்த பரிசேயரை கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர் சொல்றாங்க. இததான் சொல்லப்படுது. அங்கே சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்போது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாள சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இவனை யாரு கொண்டு வந்து வச்சது? பரிசேயரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கவனிக்கலாம். ஆனா பரிசேயர் இடத்துல
இயேசு கிறிஸ்து குறித்து 2 காரியம் அவங்களிடத்துல காணப்பட்டு. ஒரு காரியம் என்னன்னா, பரிசேயரு 2 காரியம் இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டிருந்தாங்க. ஒரு காரியம் என்னன்னா, வியாதிகளை குணமாக்குற வல்லமை இயேசுவிடத்துல இருக்கிறது என்று நம்பினாங்க. அதனாலதான் அந்த சூம்பின கை உடையவனை யாருடைய பார்வையில வைக்கிறாங்க? இயேசுவின் பார்வையில வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசுவால குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லா வியாதியும் குணமாக்கிட்டார். நம்முடைய எல்லா வியாதிக்கு உண்டான தழும்புகள் அவர் சரீரத்தில் ஏற்றப்பட்டு இருக்கிறது. அதனால எல்லா வியாதியும் கர்த்தர் குணமாக்குவார். ஆமென். அப்போ முத காரியம், பரிசேயர் இயேசுவை குறித்து தெரிந்து வைத்திருந்த காரியம் என்னன்னா, வியாதிகளை குணமாக்குற வல்லமை இயேசுவிடத்துல இருக்கிறது என்று நம்ம நம்பி இருந்தாங்க. 2வதாக, உதவியற்ற மக்களுக்கு இயேசுவானவர் கரிசனையோடு போய் உதவி செய்வார் என்று சொல்லி இயேசுவை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களா பரிசேயர் இருந்தாங்க. ஆகவேதான் இயேசுடைய பார்வையில தெரியும்படி சூம்பின கை உடையவனை நம்ம வைத்தாங்க. தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் பிரமாணத்தை கர்த்தர் மீறுவாரு, இவர் என்ன பண்ணலாம், இவனுக்கு சோங்கு கொடுத்த உடனே இயேசுவை குற்றப்படுத்தலாம் சொல்லி பரிசேயர் என்ன பண்ண நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க ஒரு கேள்வி 12ஆம் வசனத்துல. ஆட்டை பார்க்கிலோ 11 வாசிக்கமா? 11. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலோ ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டோனோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு சரி கவனிக்கலாம். ஆனா மோசவுடைய நியாயப்பிரமாணத்துல ஓய்வு நாளில ஆடு மாடு குழியில விழுந்தா அதை தூக்கி விடலாம் நியாயப்பிரமாணம் அனுமதிக்குது. இததான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை குற்றப்படுத்தலான்னு வகை தேவையப்பா, எது நியாயம், மனுஷனா அல்லது ஆடு மாடு குயில விழுறத தூக்கி விடுறது நியாயமா என்று சொல்லி ஏசப்பா பரிசேயனை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறாரு. அல்லேலூயா. சரி, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தின் ஏசப்பா கேள்வி கேட்கிறாரு. எதனா பதில் சொல்லி மாட்டிக்க போறோம் சொல்லி திருன்னு முயற்சி இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க, கடினப்படுத்திட்டானுங்க பரிசேயனுங்க. கடினப்படுத்தி அவர் விசனப்பட்டு, தேவ பிள்ளைகளே இங்க விசனப்பட்டுன்னு இருக்குது இல்லையா, அவர் நல்லது செய்தாலும் சரி ஏசப்பா, அதாவது அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, 2 மீன் 5 அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தாலும் கூட இயேசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் விசனப்படுத்தினே இருந்தாங்க. இந்த விசனப்பட்டுன்னு இருக்குது இல்லையா, அவர்களை பார்த்து அவருடைய ஊழியத்துல தொடர்ந்து வந்து நின்றான். அவரை விசனப்படுத்தினே இருந்தாங்களாம். நம்ம கொஞ்சம் விசனப்படுத்தணும்னா நம்ம வேற மாதிரி ஆயிடுவோம். ஆனா கர்த்தர் அதை சகிச்சு தனக்கு கொடுக்கப்பட்ட பிதாவின் சித்தத்தை ஆண்டவன நிறைவேற்றினார். ஆமே. பாருங்க, விசனப்பட்டு கோபத்துடனே பாருங்க, கோபத்துடனே சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்க்கிறாரு. விசனப்பட்டு என்ற வார்த்தை அவருடைய ஊழியத்துல தொடர்ந்து அவரை விசனப்படுத்தினே இருந்தாங்க. ஆனா அவர் அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற குறிக்கோளாவே கர்த்தர் காணப்பட்டார். நம்மளை சூழ்ந்து இருக்கிற ஜனங்க நம்மளை சோர்வடைய செய்வாங்க, நம்மளை எரிச்சல் மூட்டுவாங்க, நாம் செய்த தான தர்மங்களை குறித்து அலட்சியமா பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பொருட்டா நம்ம எடுத்தோம்னா நம்ம ஆவி குன்றி போயிடும். அவங்களுடைய சுபாவம் அது, அவங்க ஆவி அது. கர்த்தர் நமக்கு என்ன சொன்னார் அதை செஞ்சுன்னு போகணும். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 2வது காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது, ஆண்டவர் கோபப்பட்டு சுற்றிலும் அவர்களை பார்த்தார்னு இருக்குது. கோபப்பட்டார். இயேசு கிறிஸ்து கோபப்படுவாரா? படுவார். பாருங்க, இந்த இடத்துல கோபப்பட்டு இருக்குது இல்லையா, இது கிரேக்க மொழியில என்ன சொல்லப்படுதுன்னா, பாருங்க, அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் கோபப்பட்டாராம். அந்த கோபம் சில நொடிகள் இருந்தது. அந்த கோபம் என்ன நொடிகள் இருந்ததா? சில நொடிகள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கையை நீட்ட சொல்றாரு, மறு கையை போல சொஸ்தமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கோபப்பட்டாரு, மறு கையை போல அவனுடைய கை என்னவாயிடுச்சான்?
சுஸ்தமானது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதே கவனிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். கவனிங்க. மோசே கோபப்பட்டார். ஒரு எகிப்தியன் என்ன பண்ண கொலை செய்தார். உயிரே போயிடுச்சு. பேதுரு கோபப்பட்டாரு. மல்குஸ் காதை வெட்டினாரு. காதே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரு. மறு கை ஆனது, அதாவது கை வந்தது. திரும்ப சொல்றேன், மோசே கோபப்பட்டார், உயிர் போயிடுச்சு. பேதுரு கோபப்பட்டார், காது போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாரு, கை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கோபப்பட்டார். இந்த கோபம் ஒரு நொடி பொழுது. ஒருவேளை கர்த்தர் நம்ம மேல கோபமா இருக்கிறார் என்று உணர்வுல கூட உங்களை சுத்திகரிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யறாரா இல்லையா பாருங்க. ஆமாங்க, ஆண்டுடைய கோபம். இததான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54:10 சொல்றாரு. அவர் இமை பொழுது என்ன பண்ணார்? கைவிட்டார். இமை பொழுது, கண்ணை மூடி திறக்கிற நேரம் தான் இமை பொழுது. அதுவே இவங்க எங்க இருந்தாங்க? 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தாங்க. உருக்கமான இரக்கங்களால சேர்த்துக் கொள்வேன்றார். அதனால நம்முடைய குறைக, நம்முடைய தவறு நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் இருக்குமனா அது ஒரு நொடி பொழுதுதான். உடனே மனம் திரும்பின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சரி, கோபம் என்ற தலைப்புல ஒரு 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிக்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் நிறைவேற்றின ஊழியங்களை, என்ன ஊழியத்தை பார்த்து இருக்கிறோம்? சூம்பின கை உடையவனே கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப கோபம் என்ற தலைப்புல ஒரு 2 காரியத்தை பார்க்கலாம். கவனிக்கலாம். முதல் காரியம், இஸ்ரவேல் ஜனங்க தேவனை கோபப்படுத்தினாங்க. எதனால? விக்கிரக ஆராதனால கர்த்தருக்கு என்ன எரிச்சலை மூட்டினாங்க. அதனால விக்கிரக ஆராதனை கர்த்தரை எரிச்சல் மூட்டுகிற காரியங்க. இதனாலதான் கர்த்தருடைய எரிச்சல், கோபம் இஸ்ரவேல் மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முன் போலவே 40 நாள் யார் உபவாசம் இருக்கிறாரு? மோசே உபவாசம் இருந்தார் என்று சொல்லி உபாகமும் 9:18 வாசிக்கிறோம். முன் போல 40 நாள். இப்ப மோசே 3 முறை 40 நாள் இருந்தார். இப்ப 2வது முறை 40 நாள் திறப்புல நிற்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம தான் திறப்புல நிற்கணும். பிள்ளைகளுக்காக நம்ம தான் திறப்புல நிற்கணும். ஆபிரகாம் நின்னார். ஆதியாகமம் 18:30 சோதம் குமாரா பட்டணத்துக்காக நின்னாரு. நின்னா நிச்சயமா கோபம் ஆற்றப்படும். ஆண்டவர் மனம் இறங்குவார். சரி, 2வது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:4 பாருங்க. அவர்கள் சீர்கேட்ட குணமாக்கி என் கோபத்தை அவர்களை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்றார். யாரை விட்டு கர்த்தர் தமது கோபத்தை நீக்குவாரு? மனம் திரும்பும் போது நீக்கிடுவாருங்க. மனம் திரும்பினா கர்த்தர் இறங்கிடுவார். எப்பேற்பட்ட மனம் திரும்புதார்? முழுவதமா திரும்பணும். பாதி திரும்பக்கூடாது. பாதி திரும்பணும்னா பாவத்தை பார்ப்போம். முழுவதுமா திரும்பணும்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால மாய்மாலமான மனம் திரும்பல் நமக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த மாய்மானமான மனம் திரும்பல் இருக்குமானா பாவம் எப்போது செய்வாங்க. முழங்கால் படி இல்லாம முழுவதுமாக திரும்பும்போது, மனம் திரும்பும்போது கர்த்தர் உன் தமது கோபத்தை உன்னை விட்டு விளக்குறாருங்க. சோதம் குமார பட்டணம் மனம் திரும்பிச்சு. கர்த்தர் செய்ய நினைத்த தீங்க செய்யலைங்க. முழங்கால் படி இல்லாம, என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு இருக்கட்டும். நாளைக்கு நடக்க போகிற பரிசுத்த ஆராதனை அண்டரே, முதல் ஆராதனை காலை 4:30 மணிக்கு இருக்கிற ஆராதனை ஆஸ்வதி. 2வது ஆராதனை 9:30 மணிக்கு இருக்கிறது ஆஸ்வதி. மாலையில சுவிசேஷ கூட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. பேசுங்கப்பா, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே